இந்த இன்று காலையிலிருந்தே அதிமுக பாமக இடையேயான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி கூட்டணி அறிவிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். தேர்தலில் எந்த கூட்டணியில் யார் இணையப் போகிறார்கள், யார் வெளியேறப் போகிறார்கள் என்ற ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு இப்பொழுது தமிழக அரசியல் களத்தில் காட்சிகள் மாறியதால் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியில் சீட்கள், அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளவு சீட்கள் என்ற சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு எவ்வளவு தொகுதி கொடுப்பாங்க, கூடுமா குறையுமா? கண்ணன், ஏற்கனவே நீங்க சொன்னது போல தனிக்காட்டு ராஜாவா அவர் மட்டும் ஊரா போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இபிஎஸ். இப்ப திடீர்னு அன்புமணி வந்து நேற்று மாலை தான், நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லாம இருந்தது, நேற்று மாலை என்ன நடந்தது தெரியல, சி.வி. சண்முகம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அந்த பேச்சுவார்த்தை பிறகு உடனுக்குடன் காட்சிகள் அரங்கேறின. இன்று காலை கையெழுத்து போட்டார்கள், ஒப்பந்தம் என்றார்கள், ஒன்றாக சேரப்போகிறோம் என்றார்கள். ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அதாவது அதிமுக கூட்டணி வலுவடைய ஆரம்பித்திருக்கு, மெகா கூட்டணியை நோக்கி அவர்கள் செல்கிறார்களா என்ற ஒரு கேள்வி தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. இது இத்தோடு நிற்கப் போவதில்லை கண்ணன். அவர் எடப்பாடி தற்போது டெல்லிக்கு போவதே கூட்டணியை இறுதி செய்வதற்காக போகிறார். பொங்கல் முதல் அவர்கள் மெகா கூட்டம் ஒன்றை நடத்தப் போகிறார்கள். பொங்கல் அன்று, பொங்கல் அந்த 4 நாட்களில் ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு மெகா கூட்டணி அறிவிப்பு கூட்டம் நடைபெறப் போகிறது. அதிலே பிரதமர் மோடி பங்கேற்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே மிக எக்ஸ்க்ளூசிவான தகவலை தருகிறோம். ஏனால் இபிஎஸ்க்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து கேட்ட தகவலை தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே அவர்கள் ஒரு உடன்பாடு ஒன்றும் தயாரித்திருக்கிறார்கள். அந்த உடன்பாடு நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைத்திருக்கிறது. தற்போது நம்ம திரையிலே பார்க்கலாம் கண்ணன், முழு திரையில் அந்த உடன்பாடு எப்படி இருக்கும், யாருக்கு எவ்வளவு தொகுதி, அந்த என்டிஏ தமிழக என்டிஏவில் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்ற பங்கீடு தொடர்பான ஒரு முழு கிராபிக்ஸ் கார்டை தற்போது பார்ப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கப்பட இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். தற்போதைக்கு அந்த கட்சியிலே 4 கட்சிகள் இருக்கின்றன. இதுதான் தற்போது நாம் பார்த்துக்கணும். தமிழ்நாடு என்டிஏ, தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும் என்றால், அஇஅதிமுக குறைந்தபட்சம் 168 தொகுதிகள், 165 குறைந்து நாங்கள் போக மாட்டோம் என கூறிவிட்டார்கள். எனவே 3 பஃபராக வைத்திருக்கிறார்கள். 168 தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிட போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இணைந்துள்ள பாமக அன்புமணி, ஏனால் பாமக இப்போது அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக என்று இருக்கிறது. எனவே அது மாம்பழம் யாருக்கு கிடைக்க போகிறது, யாருக்குமே இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் தற்சமயத்திற்கு பாமக அன்புமணிக்கு 17 சீட் கொடுக்கிறதுக்கு இபிஎஸ் தயாராக இருக்கிறார் என்பது மட்டும் உறுதியான தகவல். ஒரு ராஜ்யசபா சீட் ஜெயித்து வந்தால் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதற்கும் அந்த ஒப்பந்தத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சி என்று பாஜக பிளஸ் கூட்டணி என்ற வகையிலே ஒரு 49 இடங்களை கொடுக்க இருக்கிறார்கள். இந்த 49 இடங்கள் பாஜகவுக்கு மட்டுமல்ல, பாஜகவுக்கு 25 30 இடங்களுக்கு கொடுக்கப்படும். மீதி உள்ளவை டிடிவி, ஓபிஎஸ் அவர்களுக்கெல்லாம் உள்ஒதுக்கீடு. நேரடியாக அதிமுகவுடன் அவர்கள் கூட்டணி இல்லை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி, பாஜகவுடன் அவர்கள் கூட்டணி. அதிலே உள்ஒதுக்கீடாக பாஜக கொடுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் கொடுப்பார்கள். டிடிவிக்கு இவ்வளவு இடம், ஓபிஎஸ்க்கு இவ்வளவு இடம். தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஏற்கனவே 3 இடங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3-4 வரும். பிளஸ் ஏற்கனவே கூறியது போல புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் போன்ற சிறு கட்சிகள் நிறைய இருக்கின்றன. அந்த கட்சிகளாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தேமுதிக எங்க இருக்க போகிறது, பாமக ராமதாஸ் எங்க இருக்க போகிறார். இந்த 2மே கேள்விக்குறியில் இருக்கிறது. கடந்த முறை என்டிஏவில் இருந்தார்கள் இவர்கள், அதனால தான் கேட்டிருக்கோம். இதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல், எக்ஸ்க்ளூசிவ்.